ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேல இன்றைக்கி மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை தான் பண்ணேன். அதோடு நான் கருவேப்பிலை பொடி வச்சுக்கிட்டேன். ரொம்ப பசியாக இருந்தது, அதனால் ஒரு பவுல் ஆஃப் ஆப்பிளும் சாப்பிட்டுட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. தென் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சேப்பக்கிழங்கு இருந்துச்சு. அந்த சேப்பக்கிழங்கை ரோஸ்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ நான் புளிக்குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன். சைடிஷ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முட்டை போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, நல்லா பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் போட்டு அதோடு நான் 3 முட்டை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். தண்ணி சுருண்டதுக்கப்புறம் நல்லா பெப்பரெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோன்னே அந்த இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இதுவும் நல்லா கோஸோட ஒட்டி நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த கோஸ் பொரியல், முட்டை பொரியல். சைட் பை சைட் நான் அந்த புளிக்குழம்பும் வச்சுட்டு வேக வச்சுருந்த சேப்பக்கிழங்கும் தூக்கி அதில் போட்டு நல்லா கொதி வந்தோடனே எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த சேப்பக்கிழங்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஆனால் அது நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணும் அது. அவ்வளோ ஹெல்தி. பட் அந்த வெஜிடபிள் ரொம்ப விசிபிலிட்டியாகவும் இருக்காது. உருளைக்கிழங்கு தான் மெயினாக எங்கே போனாலும் இருக்கும். பட் ஏன் இந்த சேப்பக்கிழங்குலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வளவளப்புலாம் இல்லாமல் தான் நானும் இந்த காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். புளிக்குழம்பு பார்த்தாவே தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்தியான ஒரு வெஜிடபிள் அது. ஸோ நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னும் போது நான் இட்லி தான் பண்ணேன். ஸோ இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணிட்டேன். ஸோ 3 இட்லி வச்சுட்டு வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.